ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிக்கிறீங்கன்னா ஆட்டோகேடோட பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோகேடோட பேசிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டோகேட் என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் ஆட்டோகேடில் 3 டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் அவைலபிள். ஓகேங்களா? ஒன்று அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரெண்டாவது ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம், மூணாவது போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த மூணும் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸை யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ரீடிங்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த மூணு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுது. எக்ஸில் எனக்கு இந்த சைடு எப்போவுமே பாசிட்டிவும் இந்த சைடு எப்போவுமே நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒயில் இந்த சைடு எப்போவுமே பாசிட்டிவும் எனக்கு இந்த சைடு நெகட்டிவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா? இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. எனக்கு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எப்போவுமே ஆரிஜின் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஆரிஜின் நம்மளுக்கு எப்போவுமே ஃபிக்ஸ்டு தான். அதே மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் வழி தான் கொடுக்கணும், ரெண்டாவது ஒய் வழி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆரிஜின் எப்போவுமே ஃபிக்ஸ்டுன்னு சொன்னேன், அதனால் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு எக்ஸில் 200 மூவ் ஆகுது. ஸோ அதனால் 200. ஒயில் எனக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, அதனால் ஒய் வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் 200லேருந்து எனக்கு ஒய் 150 மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு ஒய் 150, எக்ஸ் வந்து 200. ஓகேங்களா? ஏன்னா இந்த 200லேருந்து தான் மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த ஒய் டைரக்ஷன் 150லேருந்து எனக்கு ஒரு 80 மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அது எந்த டைரக்ஷன்? எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இங்கே நான் 80ன்னு போட முடியாது. சில மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, எனக்கு இந்த சம் இப்படி தான் சால்வ் ஆகணும்னு சொல்லி சில அசம்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒரு அசம்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு கீழே ஆல்ரெடி 200 சொல்லி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த 200லேருந்து இந்த 80 கழிப்பேன். 80 கழிக்கும்போது எனக்கு ஒரு 120 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூ. நான் இங்கே போய் 80ன்னு போட்டேன்னா அது 120ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் 80 கழிக்கிறேன். ஸோ எனக்கு எக்ஸ் 120 எங்கே ஜாயின் ஆகுதுன்னா ஒய் 150யோட ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் கீழே இந்த 120லேருந்து எனக்கு ஒரு ஒய் டைரக்ஷன் 90 மூவ்மெண்ட் ஆகுது. அது என்னால் 90ன்னு சொல்லி போட முடியாது. ஸோ அதனால் 150 மைனஸ் 90 எனக்கு 60 வரும். அந்த 60 எங்கேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் 120லேருந்து எனக்கு ஒய் கீழே மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ் 120, 60 கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் நான் சொன்னேன் அப்சல்யூட் கோஆர்டினேட் இந்த இடத்துல எனக்கு ஃபிக்ஸ்டு ஆரிஜின் சொல்லி சொன்னோம். அதே மாதிரி எனக்கு இந்த இடம் 0. ஸோ எனக்கு எக்ஸ் 0ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஒய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60. ஏன்னா இந்த பாயிண்ட்டே எனக்கு ஜாயின் ஆகுது. ஸோ ஒய் எனக்கு 60. ஃபைனலாக சி கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சினா க்ளோஸ். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே எனக்கு க்ளோஸ் ஆகிடும். இது எப்படி ஆட்டோக்கில் ட்ரா பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போமா? ஜஸ்ட் லைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்லைட் விட்டு வெளியே வந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோட ஆட்டோகேட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் லைன் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸில் 200 மூவ் ஆகுது, எனக்கு ஒயில் நோ மூமெண்ட்டு. ஸோ 200,0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு ஒய் 150 மூவ் ஆகுது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் 200லேருந்து எனக்கு மூவ் ஆகுது. ஸோ எனக்கு எக்ஸ் வேல்யூ 200, ஒய் 150. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் டைரக்ஷன் மூவ் ஆகுது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒய் 150லேருந்து அங்கே 80. ஸோ நான் என்னால் 80ன்னு போட முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா 200 மைனஸ் 80 120, இந்த எக்ஸ் எனக்கு 120, ஒய்லேருந்து எனக்கு 150 மூவ் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு ஒய் வேல்யூ 150. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிலேருந்து ஒய்க்கு மூவ்மெண்ட் ஆகுது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90. ஸோ என்னால் 90ன்னு போட முடியாது. ஸோ அதனால் எனக்கு 150 மைனஸ் 90 60. ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸ் வேல்யூ எவ்வளோ 120. ஏன்னா இந்த 120லேருந்து எனக்கு மூவ்மெண்ட் ஆகுது. 120, 60 மூவ்மெண்ட் ஆகிடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆரிஜின் 0ன்னு சொல்லி சொன்னேன் எக்ஸ். ஸோ எனக்கு எக்ஸ் 0ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஒய் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒய் வந்து எனக்கு 60. ஏன்னா எனக்கு 60 பாயிண்ட்லேருந்து எனக்கு வரணும். ஸோ 60 கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக சி கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். டைமென்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா? யூட்டிலிட்டி போயிட்டு நான் குயிக் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கீழே 200 இருக்குங்களா? அதே மாதிரி எனக்கு மேலே ஒரு ஒய் டைரக்ஷன் 150 வருதுங்களா? அதே மாதிரி எனக்கு எக்ஸ் டைரக்ஷன் 80 இருக்குங்களா? அதே மாதிரி எனக்கு ஒய் டைரக்ஷன் 90 இருக்குங்களா? ஸோ இந்த மெத்தட் நம்ம இப்படி தான் ட்ராப் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்ப்போம். ஓகேங்களா?